நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. விவசாயிகள் தற்கொலையை தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பது குறித்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்குமாறு மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க கோரி கிராந்தி என்ற தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. தலைமை நீதிபதி JS கேகர் தலைமையிலான அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கியது தவிர தற்கொலையை தடுக்க அரசு என்ன திட்டங்களை வைத்துள்ளது என நீதிபதிகள் அப்போது கேள்வி எழுப்பினர். விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க அரசு 12 திட்டங்களை வைத்துள்ளதாகவும் குறிப்பாக பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க இனி என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன என்பது குறித்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்குமாறு மத்திய அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சென்னையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் தலைமையில் அதிமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக அளித்த விளக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் நெடுவாசல் போராட்டம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சசிகலா ஆதரவு அதிமுக எம்பிக்கள், அமைச்சர்கள் செங்கோட்டையன், RP உதயகுமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிடும் வரை போராட்டம் நீடிக்கும் என நெடுவாசல் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் போராட்டக் குழுவினர் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் 16வது நாளை எட்டியுள்ள நிலையில் போராட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகம் வந்த மாவட்ட ஆட்சியர் கணேசை சந்திக்க கிராம மக்கள் மறுத்துள்ளனர். இதனிடையே நெடுவாசல் மக்களை நேரில் சந்தித்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் டி ராஜா, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர் உல்லா ஆகியோர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க கூடாது என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக கூறும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் அளித்த மனுவில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தாதது ஏன் என்று திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நெடுவாசலில் நடைபெறும் போராட்டத்திற்கு MK ஸ்டாலின் இன்று நேரில் ஆதரவு தெரிவித்தார். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசலில் நடைபெறும் போராட்டத்திற்கு என்றும் திமுக துணை நிற்கும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு திமுக ஆட்சி காலத்தில்தான் அனுமதி அளிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட பின்தான் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அப்போதைய திமுக அரசு திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் MK ஸ்டாலின் கூறினார். கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு சில அமைச்சர்களையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அப்படி பிரதமரை அவர் சந்தித்த நேரத்தில் 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை தந்துவிட்டு வந்திருக்கிறார். நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அந்த 23 மனுக்களில் உங்களுடைய பிரச்சனை, இந்த நெடுவாசலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய உணர்வை அந்த 23 பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா என்றால் சுட்டி காட்டப்படவில்லை. அதுதான் உள்ளபடியே நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. இவரை ஏன் சுட்டி காட்டப்படவில்லை என்பது புரியாத புதிராக ஒரு கேள்விக்குறியாக என்ன உள்நோக்கம் என்பதை புரிய முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த மாணவர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். இதையடுத்து போராட்டம் நடத்த வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது அவர்கள் காவல்துறையினர் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இதற்காக ஈரோடு காளை மாட்டு சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்த நாம் தமிழர் கட்சியினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர்.
நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகையில் பாரதிதாசன் உறுப்பு மற்றும் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கொச்சைப்படுத்துவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இன்னைக்கு தமிழகத்தில் உரிமைகளுக்கான போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களையும் பொதுமக்களையும் தமிழக பாஜக தலைவர்களாக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் இவர்களெல்லாம் மாணவர்களுடைய போராட்டத்தை சிறுமைப்படுத்தி கொச்சப்படுத்துகிற மோசமான நடவடிக்கையை கையாளுகிறார்கள். நடவடிக்கையை கைவிட வேண்டும். நெடுவாசலில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக ONGC நிர்வாகமும் மத்திய அரசும் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நெடுவாசலில் அமைதி வழியில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு போலீசாரை குவிப்பது அப்பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக PR பாண்டியன் தெரிவித்தார். இந்த போராட்டங்களை நசுக்குவதற்கு தமிழக அரசு முயற்சிக்க கூடாது. தவறான தகவல்களை பரப்புகிற ONGC போன்ற நிறுவனங்களுடைய பொய் பிரச்சாரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு துணை போகிற அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பொய் பிரச்சாரங்களை கைவிட வேண்டும். மக்களுடைய பாதிப்புகளுக்கு மதிப்பளித்து அந்த இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள் மத்திய அரசிற்கு ஆதரவாக செயல்படுகிற நிலையிலிருந்து மாற்றம் காண வேண்டும். தமிழகத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஒன்று கூடி போராட இருக்கிறோம். போராட்டத்தை தடுக்க முடியாது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்க கேரள அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கேரள அரசு வாகன நிறுத்துமிடம் அமைப்பதற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் வாகன நிறுத்துமிடம் அமைப்பதை எதிர்த்து ஏற்கனவே மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதை குறிப்பிட்டுள்ளது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வாகன நிறுத்துமிடம் கட்ட பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளிக்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்படும் இடம் ஏற்கனவே தமிழகத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள இடம் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி அமைக்கப்பட்ட ஐவர் குழுவினர் முல்லைப் பெரியாறு அணையில் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். கேரள மாவட்டம் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த தமிழக அரசு முயற்சித்து வருகிறது. அதற்கு கேரள அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்டுள்ள ஐவர் குழு 6 மாதத்திற்கு ஒருமுறை முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செய்து வருகிறது. அதன்படி மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் அசோக் தலைமையில் இன்று ஆய்வு நடைபெற்று வருகிறது. தமிழக பொதுப்பணித்துறை, கேரள நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். ஐவர் துணை கண்காணிப்பு குழுவின் புதிய தலைவராக பதவியேற்றுள்ள அசோகன் மற்றும் தமிழக பிரதிநிதிகளான தலைமை பொறியாளர் மாதவன் மற்றும் உதவி செயற்பொறியாளர் ஷாம் இருவின் ஆகியோர் தேக்கடிக்கு படகு வழியாகவும் கேரள பிரதிநிதிகள் வல்லக்கடவு வழியாகவும் வந்து அணையை சென்றடைந்தனர். இவர்கள் முதலாவதாக பிரதான அணை, பேபி அணை மற்றும் சுரங்கப்பாதை நீர்க்கசிவு ஆகியவற்றினை பின்னர் 13 மதகுகளையும் ஆய்வு செய்கின்றனர். குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்க அனைத்து மருத்துவமனைகளிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள அம்மா முழு உடல் பரிசோதனை மையத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மா முழு உடல் பரிசோதனை மையம் நெல்லை, மதுரை, கோவைக்கு விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். வதந்திகளை புறக்கணித்து குழந்தைகளுக்கு ரூபெல்லா தடுப்பூசி போடுவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறினார். குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்க அனைத்து மருத்துவமனைகளிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு MR வேக்சின், ருபெல்லா வேக்சின் குறித்து அனைத்து வதந்திகளும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பொதுமக்கள் இப்பொழுது ஆர்வத்தோடு தங்களுடைய குழந்தைகளை வேக்சின் போடுவதற்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கும் இதில் முழுமையாக ஈடுபட்டு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திட்டமிட்டபடி இலக்கு வெற்றிகரமாக நிறைவு பெறும். நம்முடைய நோக்கம் என்பது இந்த சமூகத்தில் இருந்து ருபெல்லா அதேபோல மீசல்ஸ் நோயை அகற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி.
தமிழகத்தில் நீட் தேர்வை அமல்படுத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்தை கேட்டறிந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பொதுமக்களிடம் கருத்தை கேட்டறிந்த பிறகே இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோவையில் பழுதாகி நின்ற லாரியை மீட்கச் சென்ற கிரேன் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கோவை புளியகுளம் பழைய தாமுநகர் பகுதியில் மணல் லாரி ஒன்று பழுதாகி நின்றுள்ளது. இந்நிலையில் பழுதாகி நின்ற லாரியை மீட்க கிரேன் ஒன்று கொண்டுவரப்பட்டது. லாரியை மீட்கும் போது பாரம் தாங்காமல் கிரேன் சரிந்து விழுந்ததில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளி சிவகுமார் என்பவர் உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த முதியவர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய கிரேன் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பள்ளி வேன் சாலையோரம் நின்ற மாணவியர்கள் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். 3 படுகாயமடைந்தனர். விருத்தாச்சலம் அருகே உள்ள கொளப்பாக்கத்தை சேர்ந்த மாணவியர் காவியா, காமினி, நாகநந்தினி, சௌந்தர்யா ஆகியோர் பள்ளிக்கு பேருந்தில் செல்வதற்காக இன்று காலை அரசுக்குழி பேருந்து நிறுத்தத்தில் காத்து நின்றனர். அப்போது விருத்தாச்சலத்திலிருந்து நெய்வேலிக்கு சென்று கொண்டிருந்த பள்ளி வேன் சாலையோரம் நின்று கொண்டிருந்த மாணவியர் மீது வேகமாக மோதியது. இதில் காவியா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த காமினி, நாகநந்தினி, சௌந்தர்யா ஆகிய 3வரையும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்த ஊர் மக்கள் உயிரிழந்த மாணவி காவியாவின் சடலத்தை சாலையில் போட்டு மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மறியலில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் மனோஜிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. மனோஜிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஆர்வத்துடன் களமிறங்கிய மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கி தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். இப்போட்டியை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தமிழகத்தில் கடும் வறட்சி நிலவும் நிலையில் பெப்சி, கோக் நிறுவனங்களை தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதித்தது வேதனை அளித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி பேசினார். அப்போது தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சியால் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகள் கூட தண்ணீரின்றி வாடுவதாக தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதி அளித்துள்ளது வேதனை அளிப்பதாகவும் வாசுகி தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.